ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சில பர்சனல் ரீசன்னால வீடியோ மேக் பண்ண முடியல. இனிமே அப்கமிங் மந்த்ஸ் எல்லாமே வீடியோஸ் ரொம்ப கரெக்டாகவே வரும். எல்லாம் மாறப்போகுது. என்ன மாறப்போகுது? இந்த மே மாசத்துல இருந்து நிறைய ராசிகளுக்கு சேஞ்சஸ் நடக்க போகுது. அது என்ன மாதிரியான மாற்றமா இருக்கும்? நல்ல மாற்றமா இருக்குமா? இல்ல ஏதாவது நெகட்டிவா நடக்க போகுதா? இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி தர விதமா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான மே மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ராசி பலன் பத்தினது மட்டும் இல்லாம நிறைய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் விஷயங்கள் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேஷ ராசிக்கு இந்த மே மந்த் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டை பாருங்க. இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும், ஐ மீன் பிளானட் பொசிஷன்ஸ் இருக்கும். 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் டிரான்சிட் ஆகுது. ஸோ கிரக நிலைகள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் 12வது இடத்துல மறைஞ்சு ராசிக்கு 12ல மறைஞ்சு சனியோட இணைஞ்சு பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடாது. 2 கிரகங்களுக்குமே அது நல்லது கிடையாது. ஸோ யாருக்கெல்லாம் சனியும் செவ்வாயும் ராசிநாதனா வருதோ அந்த பர்டிகுலர் ராசிக்காரங்க கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்கன்னே சொல்லலாம். ராசிக்கு எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ உங்களுடைய ராசியான மேஷத்துக்கு ராசிநாதன் செவ்வாய் சனியோட இணைஞ்சு பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. ராசிநாதன் பலவீனமா இருக்கனால முடிவு எடுக்க முடியாது. வம்பு வழக்கு பிரச்சனை மாதிரியான விஷயம் இதெல்லாம் இருக்கும். செவ்வாய் பாவத்தன்மை அடைஞ்சிச்சுனாலே நோய்வாய்ப்படுறது, முடிவு எடுக்கிறதுல குழப்பங்கள், இந்த மாதிரியான விஷயம் இருக்கும். சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் மாதிரியான விஷயம் இருக்கிறத பாப்பீங்க மேஷராசிக்காரங்க இந்த மாசம் தொடக்கத்துல. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 2வது அதிபதியான தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்சியா இருக்கு. நல்ல பணவரவுகள் இருக்கும். ராசிக்கு 3வது அதிபதியான புதன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு. புகழ் சார்ந்த விஷயம் இது எல்லாமே இருக்கும். அரசியல்ல புகழ் அடைகிறது, அரசியல்ல ஆதாயம் மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. வீடு வாகனம் கல்வி மாதிரியான விஷயங்கள் நல்லாவே இருக்கும். ராசிக்கு 5வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாயிருக்கு. ராசி மேலேயே உச்சமாயிருக்கு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், எண்ணங்கள் நிறைவேறது, அரசியல்ல ஈடுபாடு, அரசு அதிகாரிகளால லாபம், இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். குழந்தைகளுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. குழந்தைங்களால எந்த லாஸ்ட் மந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களால நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. குழந்தைங்க சிக்காகிறது, குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு நடக்கிறது, படிக்க மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, எஜுகேஷன்ல பிரேக் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் பெட்டர் ஆயிட்டு வருது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல. அடுத்து உங்க ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ராசி மேலேயே வந்திருக்கு. கடன் நோய் மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. கடன் சில பேர்லாம் கடன் வாங்குறதுல ரொம்பவே இன்வால்வ்டா இருப்பீங்க. சில பேருக்கு கடன் வாங்குறதுல ஆர்வம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சுப கடன்கள் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ராசிநாதன் பாவத்தன்மையோடு இருக்கு. ராசி மேலேயே 6வது அதிபதி வர்றதுனால கொஞ்சம் அந்த மாசம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சிக்காறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க ராசிக்கு 7வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 2வது இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. குடும்பாதிபதியும் கூட. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, நிச்சயதார்த்தம் ஆகிறது, திருமண பேச்சுவார்த்தையை தொடங்குறது மாதிரியான விஷயம் எல்லாம் கூட கண்டிப்பா நடக்கும். அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 8வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பலவீனமா இருக்கு. 8வது அதிபதி சனியோட இணைஞ்சிருந்தா நல்ல விஷயம் கிடையாது. 8வது அதிபதி சுபத்தன்மை அடையணும். 8வது அதிபதி ஸ்தான பலத்தோடையோ பாவத்தன்மையோ அடைஞ்சிச்சுன்னா வம்பு வழக்கு பிரச்சனை விபத்து மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு போறதுக்கான தடைகள் இருக்கும். அடுத்து உங்க ராசிக்கு வாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய 9வது அதிபதி குரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த ஒரு பாவ கிரகத்துறை தொடர்புலையும் இல்ல. பாக்கியாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. தனாதிபதி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓரளவுக்கு பண வரவுகளை இந்த மாசம் எதிர்பார்க்க முடியும். ஆனாலும் புதுசா தொழில் தொடங்குறேன் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எதுலையுமே இப்ப போகாதீங்க. இது அதுக்கான ரைட் டைம் உங்களுக்கு கிடையாது. 10, 11வது அதிபதினு சொல்லக்கூடிய சனி பலவீனமாயிருக்கு செவ்வாயோட இணைவுனால. எந்த ஒரு சுப தொடர்பும் இல்லை. புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பாண்ட் பண்ண போறேன், பார்ட்னர் ஒருத்தவங்களை சேர்த்துக்க போறேன், இந்த மாதிரியான தப்பான விஷயங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 7 சனி வேற போயிட்டு இருக்கு. ராசிநாதனும் பலவீனமா இருக்கு. பிசினஸ்ல லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல 2 பாவ கிரகங்கள் இருக்கனால டிராவல் பண்றதுல தடைகள் இருக்கும். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது கரெக்டான டைம் கிடையாது. வெளிநாடு ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் இது எதுவுமே இந்த மாசம் கரெக்டா வராது. இப்பதாங்க அப்ப நாங்க வெளிநாடு போறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஏன்னா 12வது அதிபதி உச்சம் ஆகணும். 12வது இடத்துக்கு சுப தொடர்பு கிடைக்கணும். 12வது இடம் ரொம்ப பாவத்தன்மை அடைஞ்சிருக்கு. ஆல்ரெடி சனி இருந்துச்சு. இந்த மாசம் செவ்வாயும் இருக்கும்.
15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வர்றதை பார்ப்பீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் கிரக நிலைகள் இந்த மாதிரி மாறும். செவ்வாய் பயிற்சியாகி ராசி மேலே வரும். உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசி மேலேயே ஆட்சியாகும். உங்க ராசிக்கு 2வது இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு சூரியனும் புதனும் வருவாங்க. ராசிக்கு 3வது இடத்துல 2 சுப கிரகங்கள் இருக்கும். சுக்கிரனும் குருவும் ஒன்னா சேர்ந்திருப்பாங்க. மேஷ ராசிக்காரங்களுக்கு 15ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாதிரியும் 2 மாதிரி பிரிக்கலாம் இந்த மே மாசத்தை. 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க, முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க. 15ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா விஷயங்களையுமே நீங்க செய்யலாம். ராசிநாதன் ராசி மேலேயே ஆட்சியா இருக்கனால. அகைன் உங்களோட சொந்த ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கணும். உங்க சொந்த ஜாதகம் எப்படி இருக்கு, உங்களுடைய லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன. இப்ப நான் சொல்றேன்ல இந்த கட்டத்துல உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிறேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் இருக்கும் இல்லையா. நீங்க இதே மேஷராசிக்காரங்களா நீங்க இருக்கலாம். ஆனா உங்களுடைய லக்னம் வேறையா இருக்கும்ல. அந்த லக்னாதிபதி கோச்சார கிரக நிலைகள் தான் இது. இந்த கோச்சாரத்துல உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கு, நீங்க என்ன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க சொந்த ஜாதகத்துலதான் தெரியும். ராசி பலன் அப்படிங்கிறது பொதுவான விஷயம். உங்களை மாதிரி மேஷராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு என்ன நடக்கும், எப்ப என்ன நடக்கும், எதுல உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், உங்க பிசினஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு டைம், உங்களுக்கு என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு. சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம், மாதாந்திர கிரகம் சுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கு. பௌர்ணமி நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி தேய்பிறை நிலை மேல போயிட்டு இருக்கு. இளைய சகோதரன் மூலியமா கொஞ்சம் வருமானம் இல்லாதது, இளைய சகோதரன் மூலியமா விரயம் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் நடக்கும். இந்த மாச கடைசி எல்லாம் யார்ட்டையும் உதவின்னு போய் கேட்காதீங்க. யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் யார்கிட்ட இருந்து ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை உங்களுக்கு வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஒரு நல்ல மாசமா அமைஞ்சிருக்கு. ராசிக்கு நல்லா இருக்கு. உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கான அமைப்பு இருக்கா, அதான் உங்க சொந்த ஜாதகத்துல தான் செக் பண்ண முடியும். அரசியல், அரசு, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்துல சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாசம் சூரியன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, சூரியன் சுபத்தன்மை அடைஞ்சிருக்கா, சிம்மம் எப்படி இருக்கு, இதை செக் பண்ணிக்கணும். ஹையர் ஸ்டடிஸ் பண்ண நினைக்கிறீங்களா, நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா, ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கான அந்த அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ராசி பலன்ல சொல்லிட்டாங்கல்ல அப்ப நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதை பேஸ் பண்ணிதான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓவராலா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் பண்ணிக்க முடிஞ்சுன்னா உங்களோட ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.